இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா நம்ம பாரதிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில ஆதிக்கிட்ட சொல்லிட்டாங்க. "நீங்க வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவுசெய்து எங்கள தேடி வராதீங்க. நாங்க கண்காணாத இடத்துக்கு போறோம்ன்னு" சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே ஆதி வந்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அத பார்த்தோனே பாரதிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா இது? இது வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கும் ஆதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இது வந்து மனோஜ் தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான் அப்படின்னு சொன்னான். ஆனா இப்ப பார்த்தா நம்ம ஆதி வந்து வந்திருக்காரே, எதுக்கு ஆதி வராருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. பாரதி என்னாச்சு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆதி வந்துட்டு அதுக்கு பாரதி வந்து சொல்றாங்க, "அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. "அத விடுங்க பாரதி. இப்ப அந்த குடிகார பசங்க எங்க இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விறுவிறுன்னு உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா அந்த குடிகாரங்க இருக்காங்கல்ல ஒரு 3, 4 பேரு. அவங்க வந்து குடிச்சுக்கிட்டு போதையில வந்து பயங்கரமா வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனேயும் ஆதிக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆயிடுச்சு. போய் பலார் பலார்ன்னு அறைய ஆரம்பிச்சுடுறாங்க. அரைஞ்ச உடனேயுமே வந்து, "டேய் எங்க வந்து யார்றா அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து கேட்குறாங்க. "ஆ எங்க கெஸ்ட் ஹவுஸு, எங்க வீடு. நாங்க வந்து அட்டூழியம் பண்ணா, நீ யார்றா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பலார் பலார்ன்னு ஆதி வந்து அரைஞ்சு, "என்னது இது உங்களோடதா? இது யாருதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. யோவ்! எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்துட்டு, நீ என்னய்யா பெரிய சவுண்ட் விட்டுக்கிட்டு எங்களயே அடிக்கிறியா? உன்னைய சும்மா விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய்! இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ்டா! எவ்வளோ தைரியம் இருந்தா, இங்க வந்துட்டு இப்படி பொண்ணுங்க இருக்கிற வீட்ல வந்து, இப்படி குடிச்சிட்டு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள சும்மா விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்ன்னு அறைய ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா, அந்த விஷயம் வந்து இவங்களுக்கும் தெரிஞ்சிருது. நம்ம மித்ராவுக்கும் தெரிஞ்சிருது. மித்ராவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. எப்படியோ வந்து ஆதி வந்து அங்க போய் சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். அவனோட கெஸ்ட் ஹவுஸ் தான் சொல்லிட்டு, பாரதிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்தில அவ வீட்ட விட்டு வெளியில போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களா ஒரு மனக்கணக்க போட்டு, அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர்ற நேரத்தில வந்து, நம்ம ஆதி எல்லா அந்த குடிகார பயலுகளையுமே அடிச்சு அந்த இடத்துலருந்து விரட்டி விட்டுர்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்து மித்ரா வந்து வராங்க. மித்ரா வந்துட்டு, "என்ன ஆதி? யார் அந்த குடிகார பசங்க? உன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தெரியாத மாதிரி. உடனே அந்த இடத்துல ஆதி வந்து சொல்றாங்க, "இல்ல மித்ரா, எனக்கு எப்படி இவங்கள தெரியும்? இவங்க யாருன்னே தெரியாது. தேவையில்லாம வந்து இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க." "ஆமா, பாரதி எதுக்கு இங்க வந்தா? பாரதி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து மித்ரா வந்து தெரியாத மாரி கேட்காங்க. "இல்ல, மனோ தான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான். இங்க தங்குவோம்னு சொல்ட்டாங்க. வீட்ட காலி பண்ண சொல்ட்டாங்க." அப்படி இப்படின்னு சொல்ட்டாங்களா. உடனே அத கேட்ட உடனே மித்ராவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி நம்ம பிளான் வந்து பயங்கரமா தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம பாரதி வந்து கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. "எதுக்கு ஆதி எங்களுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் குடுத்தீங்க? நான் தான் நீங்க வந்து எங்க வீட்டு பக்கம் வராதீங்க, எங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்களுக்கு குடுத்தீங்க? உங்கள்ட்ட யார் கேட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், "இல்ல என்ட்ட வந்து மனோ தான் கால் பண்ணி கேட்டான். அதனால தான் நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "தயவுசெய்து எங்கள தனியா விட்டுருங்க. நாங்களே வந்து தனியா வாழணும்னு ஆசைப்படுறோம். நான் இங்க வீட்டுக்கு வந்ததுனால, அங்க எங்கள எப்படியெல்லாம் பார்த்து பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. தயவுசெய்து வந்து எங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து சொல்றாங்க, "என்ன பாரதி, உங்களுக்காக பார்த்து பார்த்து ஆதி வந்து ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடான்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து அப்படியே நல்லவங்க மாரி கேட்காங்க. உடனே பாரதி வந்து சொல்றாங்க, இல்ல மேடம் இருக்கட்டும். எங்கள நாங்க பார்த்துக்கிறோம். இவர வந்து நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஆக போறது தானே. இது எதுக்கு எங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பி விறுவிறுன்னு போறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து தடுக்காங்க. "பாரதி ஒரு நிமிஷம் நில்லுங்க. நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பாட்டுல அந்த இடத்துல வந்து நம்ம தமிழையும் அதுக்கடுத்து ஆதித்யாவையும் கூப்பிட்டுட்டு விறுவிறுன்னு நடந்து போயிடுறாங்க. "பாத்தியா, நீ எவ்வளோதான் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து புத்தி வராது. அவங்க பண்றது தான் பண்ணுவாங்க. ஆதி, நீ வந்து நல்லதுக்கு தான் பண்ற. ஆனா அவங்கள பாத்தியா, என்னமோ நீ தான் கெட்டது பண்ண மாரி உன்னைய வந்து தப்பு சொல்லிட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதியோட மனச வந்து மித்ரா வந்து மாத்துறாங்க. ஆனா, ஆதி வந்து அத வந்து காதுல கூட கேட்கல. அவங்களுக்கு வந்து பாரதி வந்து இப்படி நடு ரோட்ல போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த நேரத்தில வந்து பாரதிக்கு வந்து வீடும் கிடைக்கல. நைட் ஆயிப்போச்சு. அவங்க வந்து ஒரு ரோட்ல உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து தமிழையும், ஆதித்யாவும் கட்டி அணைச்சுக்கிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அத பார்க்கும்போதெல்லாம் பாவமாவே இருக்கு. இங்கிட்டு வந்து நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி வந்து அத நின்னுட்டு தூரத்தில நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளே போய் பேசினாலும் வேண்டான்னு சொல்லிருவாங்க. உதவி செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டு வந்து ஆதி வந்து ஒரு இடத்துல நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது.